வாங்க மகளே, இன்றைக்கி பார்க்குறது பனஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம கோபாலமணி பார்க்க போகிறது இந்தியன் பைக் கேம். ஸோ இந்தியன் பைக் கேமில் என்ன பார்க்க போகிறோன்னா புது டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோ இருங்க. ஸோ இப்போ வந்து காய்ஸ், நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக நின்றீங்கன்னா அப்படியே ஏறிடுவீங்க. 2 ஜம்ப் பண்ணுறது தேவையில்லை, லைட்டாக இங்கே போனீங்கன்னா அப்படியே ஏறிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நின்றுட்டீங்க ஓரத்தில் நின்னீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே மேலே ஏறிடுவீங்க. இதை அதை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணால் நான் மறுபடியும் அதை ட்ரை பண்ணி காட்டுறேன். இங்கே ஏறிக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் போய் நின்றுட்டிங்கன்னா 2 ஜம்பை மட்டும் பண்ணுங்க. 2 தடவை ஜம்பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏறுவீங்க. ஸோ இதுதான் இது கான்செப்ட். சரி, அடுத்தது பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ நீங்கள் வந்து இது 4000 என்ற கார்களை ஆர்டர் பண்ணி போர்ஷே ஆர்டர் பண்ணி அது பக்கத்தில் R15 இதோட கோடு வந்து 0050 போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்பான் பண்ணிவிட்டுருங்க. ஸ்பான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரும் பைக்கு சிம்பிள் கட்டும். ரெண்டுமே ஒன்றா கொடுத்தீங்கன்னா நீங்கள் கார் ஓட்டுங்க, பைக் ஓட்டுங்க. கேமரா பார்த்தீங்கன்னா அப்புறம் கார் இல்லையா, காரக்கானா தப்பாக நான் கொடுத்தேன், அதனால தான் வரல. பின்னாடி போய்க்கிறேன். தப்பை பண்ணிட்டேன் போகிறேன், அதான் அப்படி வந்து இதெல்லாம் சரியாக நிறுத்துறேன். நிறுத்தினீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுவீங்க. சுய கான்செப்ட். ஸோ நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வர வேண்டியது இருக்குது, அதனால் தேங்க்ஸ். ஸோ கைஸ், அப்ளை பண்ண டிப்பு அது வந்து தப்பாக ஒர்க் ஆகின்னு வச்சுக்கிங்க, கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. நீங்கள் அது காரு பைக்கு ரெண்டுமே இருக்கிற நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிட்டு எங்கே போய் இறங்குனீங்கன்னா நீங்கள் கீழே போயிட்டே இருப்பீங்க, மேலே வர மாட்டீங்க. ஸோ இன்னொரு இதுதான் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னதுன்னா ரோல்ஸ் ரைஸ் கார் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இங்கே ட்ரான் பைக் 6000 போட்டால் வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பைக் எடுத்து காருக்கு பக்கத்தில் நிறுத்திக்கோங்க. கரெக்டான பொசிஷன் நிறுத்திட்டு பண்ணுங்க. கரெக்டான பொசிஷன் நிறுத்திட்டு இப்போ நீங்கள் இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள், நிற்கிற பொசிஷனே தெரியல. காரு போகும், கேமரா பார்த்தீங்கன்னா கார் எடுக்கலாம். ஸோ இதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஆனால் சில பேர் இப்படி நடந்துடும், அதனால் நீங்கள் இறங்குனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ ஸோ காய்ஸ், நான் மறுபடியும் வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்னன்னா இது என்ன டிப்ஸ்னால் பாமா ஒன்று 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது அது பேர் என்ன இல்லை என்னமோ இருக்குமே
ஆர்டர் பண்ணோம். அதுக்கு மேலே நீங்கள் இது 00 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் சிலிண்டர் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போட வேண்டியது முட்டை என்ற சீட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிலிண்டர் கிடைக்கும். இது வேஸ்ட் ஆயிடுச்சு. இது மேலே நிற்குது ஃப்ரெண்ட். ஐயோ இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் இந்த காசமாக தான் விடுக்கும். பரவாயில்ல. வந்துட்டு நீங்கள் வந்து கன்னை எட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீட் கூட இல்லை, நான் சும்மா தான் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கு முன்னாடி ஸ்னிப்பரை எட்டு கோடு போட்டிங்கன்னா போயிடும். ஸோ ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக. ஸோ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். என்னென்னா நீங்கள் ரெட் பேக்கை ஆர்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெட் பேக்னா என்ன. தேடி இந்த ரெட் பேக்கை வாங்கினா இந்த ரெட் பேக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பறக்கலாம். ஒட்டி இறங்குங்க, செவத்து ஒட்டி இறங்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் அவன் கீழே விழுகிறது கீழே. ஸோ இப்படி தான் விழுவான். அடுத்த டிப்பு என்னன்னா 88 போட்டிங்கன்னா இந்த கால் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அப்புறம் பறந்துடும். இதெல்லாம் சிக்கன் இதை போட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பாய். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு செஞ்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு திருப்பி சமையல் லெவலில் செஞ்சுக்கோங்க. சரி பாய்.